மாநாடுல வந்து எம்ஜிஆரோட புகைப்படம் கொடுத்துருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது அவரு எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க விருப்பம், அவங்க மாநாடு, அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க. அதனால் அதை பற்றி எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வந்து அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன? அதான் அவர் அண்ணன்னாரு, நாங்கள் தம்பின்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். அதனால் இது வந்து சினிமா துறையில் 17 வருஷத்துக்கு காலத்தில் கூட கூட்டணி அமையுமா? இல்லை, எது வார்த்தை சொன்னாலும் உடனே கூட்டணின்ற அர்த்தம் கிடையாது. நாங்கள் தான் சொல்லியிருக்கோம், ஜனவரி 9 மிகப்பெரிய மாநாடு நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் தான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்ல இருக்கிறோம் என்பது சொல்லுங்கள். புகைப்படம் வச்சிருக்காரு பெரியார் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரையிலும் அவர் வந்து மேடையில் வந்து அவங்கள பற்றி அவங்களோட கருத்தை வந்து சொல்கிறதே கிடையாது. அவரோட கோட்பாட வேண்டி தான் சொல்கிறாரு, இதோட அவரோட இதுவை பின்பற்றுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் விஜய்க்கு கூட்டி இந்த கேள்வியை நீங்கள் விஜயிடம் கேட்கணும். போட்டா வச்சுக்கிறீங்க, ஏன் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். இது நான் பேசுகிறோம் என்னன்றதை நீங்கள் அப்போ கேள்வி கேட்டால் அது சரியான பதில் நான் சொல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால் வந்து அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். சரிங்களா?